வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் சொல்லாமலே. கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? மழை விட்டிருந்தது. அம்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இறங்கிய வாணி விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தாள். சட்டென்று இடது கால் கூனிக்கொண்டது. ஒரு நொடி குனிந்து அந்த கால் செருப்பை அறிந்திருப்பதை கவனித்தாள். சாலை ஓரமாக ஒரு குப்பை தொட்டி இருந்தது. ஜோடி செருப்பையும் அவிழ்த்து குப்பை தொட்டியில் எறிந்தாள். ரொம்ப நாள் ஆகிவிட்டது. புது செருப்பு இன்றைக்கு கண்டிப்பாக வாங்கிவிட வேண்டும். திரும்ப எந்த நிமிடமும் மழை வந்துவிடும் போல இருந்தது. மாமா வீட்டு பேருந்து நிலையத்தில் தான், பக்கம்தான். 2 கைகளிலும் கனமான பைகள். மழை பெய்து சொத சொதவென்றிருந்த சாலையில் செருப்பில்லாமல் நடைவேகம் குறைந்தது. வாசற்கதவு திறந்தே இருந்தது. மாமா, உற்சாக குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைந்தாள். சமையற்கட்டில் தீ கொதிக்கும் மனம் வந்தது. அவள் வருகையை எதிர்பார்த்த மாமா முகத்தில் வியப்பு. வாம்மா, வாணி வா என்றவாறே பைகளை வாங்கி கொண்டார். திரும்ப சமையற்கட்டிற்குள் நுழைந்து 2 கோப்பைகளில் டீயோடு திரும்பினார். அட, நான் வருவேன்னு முன்கூட்டியே ஏதாவது பச்சி உங்களுக்கு சொன்னதா மாமா? எனக்கும் சேர்த்து ரெடியாக டீ போட்டிருக்கீங்க. மாமா பதில் சொல்லாமல் புன்னகைத்தார். மாமி போய் மாமாவை தனியாக பார்ப்பதே ஒவ்வொரு தடவையும் மனதை நெருடும் வாணிக்கு. எப்படி இருக்கேம்மா? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? ஏன் நீ மட்டும் வந்திருக்கே? குழந்தைங்களை அழைச்சிட்டு வரக்கூடாதா? அதுங்களுக்கு பரீட்சை மாமா. மந்த்லி டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. உங்கள் மாப்பிள்ளை எதேச்சியாக இன்றைக்கி லீவ் போட்டிருக்காரு. அதான் அவர்கிட்ட குழந்தைங்களை விட்டுட்டு நான் ஒரு 8 உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சூடான டீ மழைக்கு இதமாக இருந்தது. சோபாவில் அமர்ந்து ரசித்து குடிக்க ஆரம்பித்தாள். ஹாலில் மாமியின் பெரிய சைஸ் ஃபோட்டோ ஒன்று மாட்டப்பட்டிருந்தது. அதில் எப்போதோ சாற்றிய பூமாலை காய்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. மாமா உள்ளே போய் திரும்பிய போது அவர் கையில் ஒரு ஃப்ளாஸ்க் இருந்தது. என்ன இது? நான் வரதுக்குள்ளே டீ குடிச்சாச்சா? வாசல்லையே அப்படி வாசனை தூக்குது. சமோசா வேண்டாமா? உரத்த குரலில் பேசிக்கொண்டே பக்கத்து போர்ஷன் பரிமளா மழை தண்ணீர் புடவையில் படாமல் இடது கையால் புடவை கொசுவ மடிப்பை சற்றே தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தாள். வலது தோளில் கைப்பை தொங்கிக் கொண்டிருந்தது. எதிர்பாராமல் வாணியை பார்த்ததும் அவள் லேசாக அதிர்ந்து போனது வாணிக்கு கண்கூடாக தெரிந்தது. மாமா முகத்திலும் ஒரு பதட்டம் தெரிந்தது. வாணி தான் முதலில் சுதாரித்து கொண்டாள். வாங்க ஆண்டி, ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டீங்க போல என்று எழுந்து நின்று பரிமளாவை எதிர்கொண்டாள். நீ வந்திருக்கிறது தெரியவே இல்லை வேணி. வாசலில் செருப்பு கூட காணோம் என்றாள் பரிமளா. தன் செருப்பு அருந்து போன கதையை வாணி சொல்லி கொண்டிருக்கும் போதே மாமா ஃப்ளாஸ்கிலிருந்து 2 கப்களில் சூடான டீயை ஊற்றி ஒன்றை பரிமளாவிடம் நீட்டினார். பரிமளா இப்போது நிதானமாக சோபாவில் அமர்ந்து கொண்டு கைப்பையிலிருந்து சமோசா பொட்டலத்தை பிரித்தாள். இந்தா வாணி, எடுத்துக்கோ. தெருமுனை கடையில் சூடாக போட்டுக்கிட்டு இருந்தான். மழைக்கு நல்லா இருக்குமேன்னு தான் வாங்கினேன். மூவரும் சமோசா தின்று டீ குடித்து முடியும் வரை அங்கே மௌனம் நிலவியது. வாணி தான் வீட்டிலிருந்து கொண்டு வந்த ஐட்டங்களை டேபிள் மீது கடை பரப்பினாள். மாமா, இங்கே பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிக்குமேனு புளிசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். வர்றப்போ தான் செஞ்சேன். வச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். இதோ பாருங்க, தக்காளி தொக்கு, பூண்டு ஊறுகாய், வீட்டில் போட்ட வத்தல். பரிமளா பக்கம் திரும்பி, ஆண்டி, மாமா இவ்வளவு சாப்பிட மாட்டார். நீங்கள் பாதி பாதி எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்தேன் என்றாள். ஒரு பையை பிரித்து வேஷ்டியும் சட்டையும் எடுத்து மாமா கையில் கொடுத்து, இந்தாங்க மாமா, இது உங்களுக்கு தீபாவளிக்கு என்றாள். எதுக்குமா இதெல்லாம் என்று கூறினாலும் மாமாவின் மகம் உலர்ந்து தான் போயிற்று. மனைவி போன பின்னர் தன்னிடம் அக்கறை காட்டும் ஒரே உறவான தன் தங்கை மகளிடம் அவருக்கு மிகுந்த பாசம் உண்டு. வாணி, இரு, உனக்கும் சேர்த்து தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டு வரேன் என்று பரிமளா தன் போர்ஷனுக்கு விரைந்தாள். மாமாவை தேடி மெயின் ரோட்டில் மளிகை கடை வைத்திருக்கும் அருணாச்சலம் வர மாமா வாசலுக்கு போய் வராண்டாவில் நின்று அவருடன் பேச ஆரம்பித்தார். மாமாவின் சொந்த வீட்டில் 2 போர்ஷன். ஒன்றில் மாமா மாமி, மற்றொன்றில் பரிமளாவும் அவள் கணவர் ராஜேந்திரனும். இருவரும் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை. மாமா அம்பத்தூர்லேயே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தவர். ராஜேந்திரனுக்கு மாநில அரசில் வேலை. மாமி போய் வருஷம் 3 ஆயிற்று. மாமி போன 6ஆம் மாதமே ராஜேந்திரன் 2 நாள் ஜுரத்தில் போய் சேர்ந்து விட்டாள்.
பரிமளா +2 வரை படித்திருந்ததனால் ராஜேந்திரனின் அலுவலகத்தில் கருணை அடிப்படையில் ஒரு வேலை கிடைத்து அம்பத்தூரிலேயே அலுவலகம் போய் கொண்டிருந்தாள். போன வருஷம் மழை நாளில் கடுங்காய்ச்சலில் மாமா படுத்து கிடந்தபோது கேள்விப்பட்டு வாணியும் அவள் கணவரும் ஓடோடி வந்தனர். அப்போதுதான் அவருக்கு வேலைக்கு ஆகாரம் கொடுத்து மருந்து வாங்கி கொடுத்து பரிமளா அக்கறையுடன் கவனிப்பதை நேரில் பார்த்தார்கள். குழந்தைகளை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு வந்ததால் வாணிக்கு அன்றிரவே வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நிர்பந்தம். நான் இங்கே பக்கத்திலேயே தான் இருக்கேன், நான் உங்கள் மாமாவை கவனிச்சுக்கிடுறேன், நீ பயப்படாமல் போயிட்டு வா, அப்பப்போ மாமாவுக்கு ஃபோன் மட்டும் மறக்காமல் பண்ணு என்று பரிமளா தான் சமாதானம் சொல்லி வாணியை அனுப்பி வைத்தாள். அம்பத்தூர் பேருந்து நிலையத்தில் அடையாறு செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்ததும் வாணியின் கணவன் அவளை கேட்டான், நீ என்ன நினைக்கிற அவங்கள பற்றி என்று. அவள் ஒன்றும் சொல்ல தோன்றாமல் முழிக்க அவனே சொன்னான், உங்கள் மாமா அந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு இருக்காரு என்று. ஒரு நொடி தூக்கி வாரி போட்டது வாணிக்கு. குரலேயே எழும்பவில்லை. என்ன கோண புத்தி இந்த மனுஷனுக்கு என்று ஆத்திரமாக வந்தது. ஒரு தனிக்கட்டையான மனுஷனுக்கு நோய்வாய்ப்பட்டால் அக்கம் பக்கத்தில் உதவ மாட்டார்களா? இதை போய் இப்படி பார்க்க வேண்டுமா? வீடு போய் சேரும் வரை கோபத்தில் பேச்சே வரவில்லை வாணிக்கு. தொடர்ந்து வந்த நாட்களில் சமைக்கும்போது, துணி அலசும்போது, பாத்திரம் கழுவும்போது மனசு கிடைந்து அலைபாய்ந்தது. ஒரு வேலையும் ஓடவில்லை. அப்படியும் இருக்குமோ என்ற எண்ணம் வரும்போதே, சேச்ச, இந்த மனுஷன் புத்தி தான் கேவலமாக வேலை செய்து நம்ம மனசை கெடுத்துக்க கூடாது என்று தலையை உலுக்கி தன்னை சரி செய்து கொள்ள முயல்வாள். சோதனையாக அப்புறம் உடனே மாமாவை பார்க்க போக கை வரவே இல்லை. உடல்நிலை விசாரணை எல்லாம் ஃபோன் மூலம்தான். இன்றுதான் அடுத்த மாதம் வரும் தீபாவளியை சாக்கிட்டு வந்திருக்கிறாள். பரிமளா வெளியிலிருந்து சமோசா வாங்கி கொண்டு வர மாமா அவள் வருவதற்குள் டீ போட்டு வைத்து காத்திருக்க அவர்களுடைய தோழமையான இனிமையான மாலை தேநீர் நேரம் வாணிக்கும் பிடித்துதான் இருந்தது. தனிமையில் வாழும் மாமாவுக்கு எவ்வளவு அருமையான சிநேகிதம் என்றுதான் நினைக்க தோன்றியது. பரிமளா சூடான தோசைகளுடன் வந்தாள். புதினா சட்னி வாசம் அறை முழுவதும் பரவி பசியை தூண்டியது. கை கால் கழுவி விட்டு வாவானி, எப்போ வந்தேன், நல்லா பசியாக இருப்பேன் என்றாள் பரிமளா. சட்டென்று அவள் கைகளை பிடித்து ஒரு பையை அவள் கைகளில் திணித்தாள் வாணி. என்ன இது என்றவரை அதை பிரித்த பரிமளாவுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன. உங்களுக்கு தான் ஆண்டி, தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்தேன், நிச்சயம் கட்டிக்கணும் பண்டிகைக்கு. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நெற்றி சுருங்கியது பரிமளாவுக்கு. என்னவோ மனசில் தோணிச்சு ஆண்டி, நான் பிரியமாக வாங்கிட்டு வந்தால் நீங்கள் உடுத்திக்க மாட்டிங்களா? வாணி நயமாக கேட்டாள். என்ன கலர் இது, புதுசாக இருக்கே? அவள் மனம் நிகழ்வதைக் கண்ட வாணி அவசரமாக, பீட்ரூட்டை வெட்டினா உள்ளே ஒரு கலர் வருமே, அதுபோல இல்லை என்றாள். பரிமளாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. யாராச்சும் கேட்டால் அப்படியே சொல்லிடலாமா என்றாள் சிரிப்பினூடே. சூப்பர் ஆண்டி, உங்கள் கலருக்கு இது ரொம்ப எடுப்பாக நல்லா இருக்கும் பாருங்களேன். என் கண்ணே என்று வாணியை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டாள் பரிமளா. என்ன அன்பான குழந்தை அம்மா நீ. மாமா அருணாச்சலத்தை அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தார். மாமா, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தோசை சூடாக சுட்டு கொண்டு வந்திருக்காங்க, நேரத்தோடு சாப்பிடுங்க, அப்புறம் பார்க்கலாம். போய் ஃபோன் செய்கிறேன். கூடவே வாசல் வரை வந்த பரிமளாவிடம் மெல்லிய குரலில், ஆண்டின்னு கூப்பிட்டா என்னவோ அடுத்த வீட்டுக்காரங்களை கூப்பிடுற மாதிரி இருக்குது, நான் உங்களை மாமின்னு கூப்பிடவா என்று கேட்டு அவள் கரங்களை பற்றி அழுத்தி விட்டு பேருந்து நிலையத்தை நோக்கி மனநிறைவோடு நடக்க ஆரம்பித்தாள் வாணி. கதை நிறைவுற்றது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.